என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் விக்கிரவாண்டியை புறக்கணித்தாங்க. அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஈரோடு கிழக்கில் நின்றாங்க. இப்போ திரும்ப புறக்கணிக்கிறாங்க. இது வந்து உள்ளபடியே வந்து திமுகவுக்கு தார்மீக ரீதியான வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் உறுதியாக நின்றுருந்தாங்கன்னா விக்கிரவாண்டியை புறக்கணிக்கும் போது என்ன காரணம் சொன்னாங்களோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதே காரணம் தான் இப்போவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? இது என்னென்னா ஆட தெரியாதவனுக்கு மேடக்கோணே அப்படிங்கிற மாதிரி இவர்களால் ஏன் இதுக்கு முன்னால் வந்து இடைத்தேர்தல் நடக்கலையா? ஆனால் இடைத்தேர்தல் புறக்கணிப்பு நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் எல்லா கட்சிகளும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. இது எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாகாக இருக்குது. இப்படி இங்கே இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறாங்க, அடுத்து திரும்ப அட்டன் பண்ணுறாங்க, அது திரும்ப புறக்கணிக்கிறாங்க. அப்போ இது வந்து உள்ளபடியே திமுகவுக்கு வந்து ஏன்னா நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மிகப்பெரிய பலப்பரீட்சை. இதை ஏற்பது தான் ஒரு எதிர்கட்சிக்கு வந்து அழகு. இந்த வளப்பரீட்சையில் உங்களை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லஞ்ச லாவண்யம் பெருகி கிடக்கிறது, லாலெஸ்னஸ் வந்து அப்படியே இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போய் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. சொல்லுங்கள், இதே பிரச்சாரத்தை வச்சு வெற்றி பெற்று காட்டுங்க.